கும்முடிப்பூண்டியை சேர்ந்த 10 வயது சிறுமிய ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ராஜு பிஸ்வர்மா அப்படிங்கிறவன் பாலியல் வன்கொடுமை செஞ்சான். ஒரு வார தேடுதலுக்கு பிறகு காவல்துறை அவனை கைது செஞ்சிருக்காங்க. இந்த கொடூரம் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே திருவள்ளூரை சேர்ந்த 17 வயது சிறுமிய ஹெக்ரமுல் அலி அப்படிங்கிற வட மாநில தொழிலாளி பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செஞ்சிருக்கிறான். ஊர் மக்களே அவனை அடிச்சு காவலர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நேற்றைக்கு முன்தினம் 31ஆம் தேதி திருப்பூர்ல 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி கிட்ட பாலியல் ரீதியா அத்துமீறி நடந்திருக்கிறான் ஒரு வட மாநில தொழிலாளி. அதே மாதிரி கடந்த 30ஆம் தேதி ஒசூர்ல 10 வயது பள்ளி சிறுமி கிட்ட பாலியல் ரீதியா அத்துமீறி நடந்திருக்கிறான் இன்னொரு வட மாநில தொழிலாளி. அவனையும் இப்ப கைது செஞ்சிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு தானா இல்லனா வட மாநிலத்தவர்களோட வேட்டைக்காடா? இதுக்காகத்தான் ஐயா மணியரசனும் அண்ணன் சீமான் அவர்களும் தலப்பாடா அடிச்சுக்கிட்டாங்க. நம்மையும் தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தமிழ்நாட்டுல வட மாநிலத்தவர்களோட வருகையை கட்டுப்படுத்துங்க, உள்ள வரவங்களோட தனிப்பட்ட விவரங்களை சேகரிச்சு வையுங்க, எல்லாத்தையும் விட முக்கியமா இன்னர் லைன் பெர்மிட் முறையை கொண்டு வாங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னர் லைன் பெர்மிட் முறை அப்படின்னா நம்முடைய மாநிலத்திற்கு வேலை செய்ய வருகின்ற வட மாநிலத்தவர்கள் அவங்களுடைய வேலை காலம் முடிஞ்ச உடனே அவங்களோட சொந்த ஊருக்கு திரும்பி போயிடணும். இங்கேயே நிரந்தரமா தங்க கூடாது. அவங்களுக்கு ரேஷன் அட்டை கொடுக்க கூடாது. தமிழ்நாட்டுல வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கவே கூடாது. இப்படி நாம கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சூழல்ல தான் நேற்றைக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியும் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, தமிழ்நாட்டோட வாக்காளர் பட்டியல்ல பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் பேர் புதிய வாக்காளரா சேர்க்கப்பட போறாங்க. இது இத்தோட நிக்க போறது கிடையாது. வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல்ல திருத்தங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய 70 லட்சம் வட மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி மட்டும் நடந்துட்டா தமிழ் இனத்தோட அரசியல் எதிர்காலமே மொத்தமா இருண்டு போயிடும். எந்த பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு இத்தனை நாட்களாக போராடிக்கிட்டு இருந்தோமோ அந்த பாஜக ரொம்ப சுலபமா தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருவாங்க. எந்த இந்திய எதிர்த்து இத்தனை ஆண்டுகளா உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த இந்தியும் ரொம்ப சுலபமா தமிழ்நாட்டோட இன்னொரு ஆட்சி மொழியா வந்தாலும் வந்துடும். மொத்தத்துல இது தமிழ்நாடாவே இருக்காது, ஒரு கலப்பின மண்டலமா மாறிடும். தமிழர்கள் தங்களுடைய சொந்த தாய் நிலத்திலேயே எல்லா அரசியல் உரிமைகளையும் இழந்து அகதிகளா மாறிடுவாங்க. தமிழர்களோட கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, இலக்கியம் அப்படின்னு எல்லாமே அழிஞ்சு போயிடும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தல, எச்சரிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா பொழைச்சுக்குவோம், இல்லன்னா